தமிழக அரசியலில் தற்போது புதிய சர்ச்சை ஒன்று வெடித்துள்ளது. நட்ட நிசி நேரத்தில் ஆளுநர் மாளிகைக்கு விரைந்தார் டிடிவி தினகரன். நடிகரும் அரசியல் கட்சி தலைவருமான விஜய் தனக்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் ஒரு எம்எல்ஏவின் ஆதரவு இருப்பதாக கூறி ஆளுநருக்கு கடிதம் வழங்கியதாக தகவல்கள் வெளியாகின. ஆனால் இந்த விவகாரம் அதற்கு பிறகு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அந்த கடிதம் போலியானது என்று கடுமையாக குற்றம் சாட்டினார். இதனைத் தொடர்ந்து டிடிவி தினகரன் நள்ளிரவு நேரத்தில் நேரடியாக ஆளுநரை சந்தித்து தனது கட்சி எம்எல்ஏ இந்த ஆதரவு கடிதத்தை வழங்கவில்லை, அந்த கையொப்பமும் சந்தேகத்திற்கு இடமளிக்கிறது, இது ஒரு போலியான கடிதம் என்று புகார் அளித்தார். இதன் பின்னர் தமிழக வெற்றிக் கழகம் சமூக ஊடகங்களில் ஒரு வீடியோ வெளியிட்டுள்ளது. அந்த வீடியோவில் குறிப்பிட்ட அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக எம்எல்ஏ ஒருவர் கையொப்பமிடுவது போன்ற காட்சிகள் இடம்பெற்றுள்ளது. இந்த வீடியோ உண்மையா அல்லது அரசியல் அழுத்தத்தின் காரணமாக வெளியான புதிய நாடகமா என்ற கேள்விகள் தற்போது சமூக வலைத்தளங்களில் தீவிரமாக பேசப்பட்டு வருகின்றன. விஜய் ஆதரவாளர்கள் இதுவே உண்மைக்கு ஆதாரம் என்று வாதிடுகின்றனர். மற்றொரு புறம் டிடிவி தினகரன் ஆதரவாளர்கள் முழு விவகாரத்தையும் சட்ட ரீதியாக விசாரிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த சர்ச்சை தமிழக அரசியலில் புதிய கூட்டணி சமிக்ஞையா அல்லது பெரிய அரசியல் மோதலின் தொடக்கமா? இதற்கான உண்மை என்ன என்பது அடுத்த சில மணிகளில் வெளியாகும் அதிகாரப்பூர்வ தகவல்களின் மூலம் மட்டுமே தெளிவாகும். இதுவரை கிடைத்த தகவல்கள் இவை. மேலும் அப்டேட்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.